ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து சினிமாவில் வந்து பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. அவரால் அது பண்ண முடியாது, நடக்கவும் நடக்காது. அதுக்கப்புறம் தான் பையனாச்சு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பார். இவருமே வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் வைக்கிற ட்ராமாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் உண்மையிலே சினிமாவில் ஹீரோவாக ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக எப்படி இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கதை வந்து ரொம்ப சின்ன கதை. அதை வந்து பெரிய ஃபிலிமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து அப்பப்போ ட்ராக் மாறி போயிடும். உண்மையிலே வந்து ஹீரோவாகிறதுக்காக தான் இந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்க வந்து ரிமெம்பர் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட் மற்றபடி கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக தான் பண்ணாங்க. அதிலலாம் எதுவும் கிடையாது. அதே போல் சாங்ஸுமே வந்து 2 சாங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே ஓரளவுக்கு அந்தந்த பிளேஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட கதை தான் ப்ராப்ளம். மற்றபடி மற்றது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் கண்டென்ட் கதை நல்லா இல்லைல்ல. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜான மூவி தான். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்க, டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி இன்னொரு வீடியோ இருந்துச்சுங்க. பை பை, தேங்க்யூ.